நம்ம நாட்டுடைய தலைநகரம் டெல்லியில இருந்து வர்ற ஒரு செய்தி உண்மையிலே நம்ம எல்லாரையும் ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்குது. இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, இது ஒரு மறைக்கப்பட்ட நெருக்கடி. ஆமாங்க, டெல்லியில ஒவ்வொரு நாளும் காணாம போற மனுஷங்களோட கதை தான் இது. வாங்க, இந்த ஷாக்கிங்கான எண்களுக்கு பின்னால என்ன இருக்கு, இதுக்கான சிக்கலான காரணங்கள் என்னென்னு ஆழமா அலசி பார்க்கலாம். நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் இதுதான். முதல்ல இந்த நெருக்கடியோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த புள்ளி விவரங்கள் சொல்ற கதை என்னன்னு கேட்போம். அப்புறம் மக்கள் ஏன் காணாம போறாங்கங்கிறதுக்கான ஆழமான காரணங்களை ஆராய்வோம். அதுக்கப்புறம் அரசாங்கம் இதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குதுன்னு பார்த்துட்டு கடைசியா நாமும் அந்த சமூகமும் என்ன செய்ய முடியும்னு யோசிக்கலாம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். இந்த நெருக்கடியோட உண்மையான பரிமாணத்தை இந்த நம்பர்ஸ் மூலமா தான் நம்மால முழுசா உணர முடியும். ஒக்க நிமிஷம் இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் 54 பேர், காலையில வேலைக்கு போனவரா இருக்கலாம், ஸ்கூலுக்கு போன குழந்தையா இருக்கலாம், இல்ல யாரிடமும் சொல்லாம வீட்டை விட்டு போனவங்களா இருக்கலாம். அவங்க எல்லாம் எங்கே போறாங்க? இது வெறும் அதிகாரப்பூர்வமா ரெஜிஸ்டர் ஆன கணக்கு மட்டும்தான். அப்போ ரெஜிஸ்டர் ஆகாத கதைகள் இன்னும் எத்தனையோ இருக்குமோ? இந்த வருஷம், அதாவது 2026 ஆரம்பிச்சதே ஒரு அதிர்ச்சியோட தான். ஜனவரி மாசத்தோட முதல் 15 நாள்ல மட்டும் 807 பேர் காணாம போயிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. யோசிச்சு பாருங்க, வெறும் 2 வாரத்துல ஒரு சின்ன கிராமத்தோட மக்கள் தொகைக்கு சமமான ஆட்கள் காணாம போயிருக்காங்க. அந்த 807 பேர்ல 509 பேர் பெண்களும் குழந்தைங்களும். இதுல இருந்தே நமக்கு தெளிவா தெரியுது, இந்த பிரச்சனையில யார் ரொம்ப சுலபமா பாதிக்கப்படுறாங்க, யார் ரொம்ப பாதுகாப்பற்ற நிலையில இருக்காங்கன்னு. இது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் இல்ல. சரி, இந்த எண்களோட நீண்ட கால தாக்கம் என்னன்னு புரிஞ்சுக்க வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ள போலாம். இது ஒரே நாள்ல வந்த பிரச்சனை இல்ல, பல வருஷமா வளர்ந்துட்டு வர்ற ஒரு பயங்கரமான சிக்கல் இது. அந்த 807 கேஸ்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா 235 பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா கசப்பான உண்மை என்ன தெரியுமா? இன்னும் 572 பேரோட நிலைமை என்னன்னே தெரியல. அதாவது 3/2 பங்குக்கும் மேலான குடும்பங்கள் இன்னும் அவங்களோட அன்புக்குரியவங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. போன வருஷம், அதாவது 2025ல மட்டும் கிட்டத்தட்ட 25,000 பேர் டெல்லியில காணாம போயிருக்காங்க. இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், அதுல 60% பேர் பெண்கள். இது ஏதோ சின்ன வித்தியாசம் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய விகிதம். இது ஒரு தனிப்பட்ட சமூக பிரச்சனையை நமக்கு சுட்டி காட்டுது. போன வருஷத்து கணக்குல இன்னும் 9,087 கேஸ்கள் தீர்க்கப்படாம பெண்டிங்ல இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இப்படி முடியாம தேங்கி நிக்கிற கேஸ்களோட எண்ணிக்கை ஏறிட்டே போகுது. இது சட்ட அமலாக்கத்துறைக்கு எவ்வளோ பெரிய சவாலா இருக்குங்கிறத நம்மால புரிஞ்சுக்க முடியுது. இதுதான் எல்லாத்தையும் விட உச்சக்கட்ட அதிர்ச்சி. கடந்த 10 வருஷத்துல மட்டும் 52,000 பேர், ஒரு சின்ன நகரத்தோட மக்கள் தொகைக்கு சமமானவங்க காணாம போயிருக்காங்க. அவங்கள பத்தி எந்த ஒரு தகவலும் இல்ல. ஒவ்வொரு நம்பருக்கு பின்னாலையும் ஒரு குடும்பத்தோட தீராத வலி இருக்கு. இது ஒரு தலைமுறையே பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமூக சோகம். சரி, இப்போ நாம நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி, ஏன் இத்தனை பேர் அவங்க வாழ்க்கையில இருந்து திடீர்னு மறைஞ்சு போறாங்க? இப்போ வாங்க அந்த ஏங்கிற கேள்விக்கு விடை தேடலாம். நம்ம பொதுவா நினைக்கிற மாதிரி இது வெறும் கிட்னாப்பிங் இல்லனா ஆட்கடத்தல் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. ஆமா, அதுவும் ஒரு முக்கியமான காரணம் தான். ஆனா உண்மையான காரணங்கள் இதை விட ரொம்பவே ஆழமானது, தனிப்பட்ட வாழ்க்கையோடையும் சமூகத்தோடையும் பின்னி பிணைஞ்சது. பொதுவா 4 முக்கியமான காரணங்களை சொல்றாங்க. 1, குடும்ப பிரச்சனை காரணமா அவங்களாவே வீட்டை விட்டு வெளியே போறது. 2, மனநல பாதிப்புகளால சமுதாயத்திலிருந்து அவங்களையே துண்டிச்சுக்கிறது. 3, நாம பயப்படுற மாதிரி ஆட்கடத்தல் கும்பல்கள் கிட்ட சிக்கிறது. 4வது, நகல்புற இடம்பெயர்வு. அதாவது முறையான ரெக்கார்ட்ஸ் இல்லாம வேலை செய்யறவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவங்கள ட்ரேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடுது. நாம அதிகமா பேச தயங்குற ஒரு விஷயம் மனநலம். குறிப்பா 26லேருந்து 40 வயசுக்கு உட்பட்டவங்க உறவு சிக்கல்கள், வேலை அழுத்தம், சமூக எதிர்பார்ப்பு இதனால வர பதட்டத்தால ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. சரியான மனநல ஆதரவு அமைப்புகள் கிடைக்காததாலையும் சமூகத்துல இருக்கிற தப்பான பார்வைனாலையும் நிறைய பேர் தங்களுக்குள்ளேயே புழுங்கி கடைசியில எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போற முடிவை எடுக்கிறாங்க. இப்ப நாம இந்த விஷயத்தோட ஒரு 2 பக்கத்துக்கு வரோம். உறுப்பு கடத்தல். குளோபல் ஃபைனான்ஷியல் இன்டெகிரிட்டியோட இந்த ரிப்போர்ட் நம்மள உறைய வைக்குது. சட்டப்பூர்வமான உறுப்பு தானத்தில் இருக்கிற இடைவெளியும் அதிகப்படியான தேவையும் தான் இந்த மாதிரி கொடூரமான கள்ளச்சந்தை செழிக்க காரணமா இருக்கு. இந்த கிரிமினல் கும்பல் எப்படி வேலை செய்து தெரியுமா? வறுமையில் இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி பண ஆசை காட்டி ஏமாத்துறாங்க.
ஒரு கிட்னிக்கு 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் பேரம் பேசுறாங்க. தேவைப்படுறவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு ஏழைகளை சுரண்டுறாங்க. இது ஒரு பயங்கரமான யதார்த்தம். காணாம போற சிலரோட கதை இப்படித்தான் சோகமா முடியுது. இவ்ளோ பெரிய ஒரு நெருக்கடியை சமாளிக்க நம்ம சட்டமும் அரசாங்கமும் என்னதான் செஞ்சுட்டு இருக்கு? இப்போ அதிகாரிகள் இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க, என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்க ஒரு ரொம்ப முக்கியமான கொள்கை மாற்றம் நடந்திருக்கு. முன்னெல்லாம் ஒருத்தர் காணாம போயிட்டா 24 மணி நேரம் கழிச்சு தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஆனா காணாம போனவங்களை கண்டுபிடிக்கிறதுல முதல் சில மணி நேரங்கள் ரொம்பவே முக்கியம்னு உணர்ந்த சுப்ரீம் கோர்ட் இப்போ உடனடியா எஃப்ஐஆர் பதிவு செய்யணும்னு உத்தரவு போட்டிருக்கு. இது உண்மையிலேயே ஒரு பெரிய முன்னேற்றம். நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு தான் இருக்காங்க. முதல்ல ஆபரேஷன் மிலாப். இதோட முக்கிய வேலையே காணாம போனவங்கள, முக்கியமா குழந்தைங்கள அவங்க குடும்பத்தோட திரும்ப சேர்க்கறது தான். அப்புறம் ஜிப்நெட்னு ஒரு டெக்னாலஜி. இது வெவ்வேறு போலீஸ் ஸ்டேஷனை உடனடியாக கனெக்ட் பண்ணி தகவல் பரிமாற்றத்தை வேகப்படுத்துது. இது மட்டும் இல்லாம குடிமக்களான நாமளே பயன்படுத்தக்கூடிய ஹேபியஸ் கார்பஸ் மாதிரி சக்தி வாய்ந்த சட்ட கருவிகளும் இருக்கு. சரி, நாம இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். வெறும் பிரச்சனைகளை பத்தி பேசுறது மட்டும் போதாது, இதுல நாம எப்படி ஒரு பங்கு வகிக்கலாம்னு யோசிப்போம் வாங்க. இந்த நம்பர்ஸ்லாம் உங்க மனசுல வச்சுக்கோங்க, இல்லனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு உதவி தேவைப்பட்டாலோ இல்ல சந்தேகப்படுற மாதிரி எதையாவது பார்த்தாலோ தயங்காம கால் பண்ணுங்க. போலீஸுக்கு 100 இல்லனா 112, பெண்களுக்கான உதவிக்கு 1091. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ஒரே ஒரு கால் ஒரு உயிரை காப்பாத்தலாம். நாம இந்த அலசல ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலாம். காணாம போனவங்களை தேடி கண்டுபிடிக்கிறது பிரச்சனையோட ஒரு பகுதி தான். ஆனா ஒரு மனுஷன் தன் குடும்பத்தை, தன் சமூகத்தை விட்டுட்டு போகவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு சூழலை நாம எப்படி உருவாக்குறது? மனநலத்தை பத்தி வெளிப்படையா பேசுறது, குடும்பங்கள்ல ஒரு ஆதரவான சூழலை உருவாக்குறது, ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறையா இருக்கிறது, இது நம்ம எல்லாருடைய கூட்டு பொறுப்பு. சிந்திச்சு பாருங்க.